வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைகீழா மாறி போயிட்டு இருக்கு. ஆனா நேத்துல இருந்து ட்ரெண்டிங் ஆகுற இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் அவர்களுடைய பையன் விஜய்க்கு எதிராக ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்கிறாரு. அவர் படத்திலே அந்த பாட்டு வந்துருச்சுன்னு அதுதான் பரபரப்பா ட்ரெண்ட் ஆகி வைரல் ஆகி பேசுபடு பொருளா மாறி இருக்கு. ஏற்கனவே அப்பாவை அன்ஃபாலோ பண்ணி அம்மா இன்சியலை போட்டு கதற விட்டாரு விஜய் கும்பல. இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்காருன்றதாங்க பேசிட்டேன். என்ன நடக்குது தோழர்களே? தமிழ்நாட்டு அரசியல் சொல்ல முடியாதுங்க. நாசமா போச்சு, நடுத்தருவில் நிக்குது தமிழ்நாடு. அரசியலற்ற மக்களினுடைய கூடாரமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது. எந்த புரிதலும் அற்று நம்ம வெள்ளந்தியா அப்படியே போய் யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டு நாசமா போன்ற மனநிலைக்கு வந்துட்டோம். நடுத்தருவில் நிப்போம். இனி இன்னும் பெருசாகும். அதுலயும் நம்ம அண்ணாத்த ஆடு அண்ணாமலை இன்னைக்கு ஒரு புது அமைப்பு தொடங்கி இருக்கிறாரு. அது 12 மணில இருந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் நடுவுல சட்டமே இல்லாம விஜய போட்டு பொழந்திருக்காரு அவருடைய பையன் ஜோசன் சஞ்சய். அது என்ன நடக்குது அப்படின்னா, அவர் ஒரு படத்தை இயக்குறாருங்க. அந்த படத்துடைய பேரு சிக்மா அப்படின்னு ஒரு படத்தை இயக்குறாரு. அந்த படத்தை யார் தயாரிக்கிறாங்கன்னா, பெரிய பட நிறுவனமா இருக்கக்கூடிய லைக்கா நிறுவனம் அதை தயாரிக்கிறாங்க. இலங்கையில இருக்கிற மிகப்பெரிய அதிபருடைய பையன் தான் இந்த லைக்காவை நடத்துறாரு. அவர் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாரு. இந்த படத்தினுடைய இயக்குனர் யார் அப்படின்னா, அதுதான் நம்முடைய விஜய் பையன் ஜோசன் சஞ்சய். அவர் தான் 25 வயசு பையன். அந்த படத்தை பக்காவா எடுத்திருக்காரு. அந்த படம் வருகிற ஜூலை 31 ரிலீஸ் ஆக போது பரபரப்பா பேசும்போது இடையில ஒரு பாடல் வெளியிட்டு இருக்காங்க. அந்த பாடல் தான் மிகப்பெரிய பஞ்சாயத்தை கிளப்பி விடுறதா இருக்கு. சின்ன பையனாச்சு இவர் என்ன படம் எடுப்பாருன்னு பேசும்போது அந்த படத்துடைய ஹீரோ சந்தீப் கிஷன் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, என்னங்க இப்படி ஒரு பையனா அப்படின்னு சஞ்சயை பத்தி பயங்கரமா புகழ்ந்து பேசியிருக்கிறார். படத்தளத்துல ஒரு 25 வயது இளைஞன் என்ன மாதிரி சிந்திக்கிறாரு அப்படின்றத பார்க்க முடிஞ்சது. நிதானமாக அமைதியாக அந்த படத்தளத்தை அந்த பையன் கையாண்ட விதம் உண்மையிலேயே பிரமிப்பா இருந்துச்சுங்க அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. கடின உழைப்பாளியா இருக்கிறாரு, கடுமையா வேலை பார்க்கறாரு. ஏற்கனவே இந்த கதை எழுதுறது, இதுக்காக லொகேஷன் பாக்குறது, இது அதுன்னு கடுமையாக உழைச்சாரு. இப்போ எடிட்டிங் எல்லாம் மிக்சிங் அதுல எல்லாம் உட்காந்து பயங்கரமா இரவு பகல் பார்க்காம அந்த பையன் உழைக்கிறத பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கு எனக்கே அப்படின்னு எழுதியிருக்காரு. என்ன ரொம்ப கவர்ந்தது எது தெரியுங்களா? அவருடைய பொறுமை, அவருடைய நிதானம். அது ரொம்ப என்னை கவர்ந்துச்சு. இந்த வயசுல இப்படி இருக்காருன்னு அவர் பட தளத்துல நடத்துக்கிட்ட அவருடைய அந்த வே ஆஃப் அப்ரோச் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப கவர்ந்துருச்சு. நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அதோட மட்டும் இல்லாம எனக்கு ஒரு தம்பி கிடைச்சிருக்கிறாரு, எனக்கு ஒரு சகோதரர் கிடைச்சிருக்காரு அப்படின்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி பயங்கரமா பாராட்டி பயங்கரமா அவரை கொண்டாடி தீர்த்திருக்கிறாரு. சஞ்சய் போல ஒரு இளைஞனை பார்க்க முடியாது அப்படின்னு பயங்கரமா பேசியிருக்கிறாரு. அது ரொம்ப அவருக்கு ஒரு பாராட்டு மட்டும் இல்ல, அவர் எவ்வளவு பொறுமையா நிதானமா இருக்கிறாருன்னு தெரியும். ஏங்க இது முன்னாடியே தெரியும். ஏன் தெரியுங்களா? அப்பா ஹீரோ மிகப்பெரிய பணக்காரரு. தங்கச்சி பட்டமளிப்பு விழா நடக்குது. இந்த சஞ்சயோடைய தங்கச்சி பாப்பாவுடைய பட்டமளிப்பு விழா, அதாவது விஜயனுடைய மகள், அவளுக்கு ஒரு பட்டமளிப்பு விழா நடக்குது. யாருமே அங்க கூட போகல. இந்த பையன் பொறுப்போட போய் தங்கச்சி கூட நின்று அவங்க பட்டம் வாங்குறத கொண்டாடி அவங்களுக்கு மாலை அணிவிச்சு கொண்டாடினதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ எவ்வளவு பொறுப்பான பையனா, அப்பா அம்மாவே வராத ஒரு இடத்துல தங்கச்சிக்காக போய் நின்று பொறுப்பா தங்கச்சி மனசு கஷ்டப்படாம பாத்துக்கிட்ட ஒரு பையன் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் தாண்டி சஞ்சயோடைய பெற்றோரா இருக்கக்கூடிய சங்கீதா விஜய், இவருடைய திருமண மனமுறிவு பயங்கரமா பேசப்பட்டுச்சு, வைரல் ஆச்சு. சமூக வலைத்தளங்களை பேசப்பட்ட போது அமைதியா இருந்தவரு இத பத்தி எந்த கருத்தும் சொல்லாமல் கடந்து போற பெருந்தன்மை அவரிடம் இருந்தது. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா அவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டாரு சஞ்சயுடைய அம்மா சங்கீதா. அதுவும் அப்பா நடத்துற கட்சிக்காரர்களாலேயே அவ்வளவு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டார் இந்த சஞ்சயுடைய அம்மா. அப்போதும் நிதானமாக அதை கையாண்டாரு. இதெல்லாம் தாண்டி பொது இடத்துல நம்ம அம்மா யார வச்சு நம்ம அம்மாவை மனசு உடைச்சாங்களோ, நம்ம அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட்ல ஒரு நடிகையோடு என் கணவருக்கு தொடர்பு இருந்தது. அவங்க பொது வெளியில வெளிநாட்டுக்கு போற படங்களை எல்லாம் போட்டு என்ன மன உளைச்சலுக்கு ஆளாக்குனாங்க. விஜய் சைக்கோவா இருக்கிறாரு, அவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காருல்ல, அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல சங்கீதா. அவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகும் அதே நடிகையோடு இவர் பொது இடங்களுக்கு வரும்போதும் நிதானமாக இருந்தார் இந்த பையன். நம்ம வீட்டு பிள்ளைங்க கூட நிதானம் தவறி ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுருப்பாங்க, போய் சண்டை போட்டிருப்பாங்க, அப்பயும் நிதானமா இருந்தாரு இந்த பையன். ஆனா நிதானமா ஒரு வேலை செஞ்சு அவங்க அப்பாவை கதற விட்டாரு. என்ன தெரியுங்களா? ரொம்ப சிம்பிளா அவங்க அப்பாவை அன்ஃபாலோ பண்ணாரு. ரொம்ப சிம்பிளா அன்ஃபாலோ.
நான் உன்னை பார்த்துட்டு இருக்கவே இல்லையா, நீ யாரோ எனக்கு தெரியாது, உனக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை, உன்னுடைய சமூக வலைத்தளத்தை கூட நான் பின்பற்ற மாட்டேன் அப்படின்னு அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருந்தாரு. பாருங்களேன், பாத்தீங்களா? இது மட்டும் இல்ல, அடுத்து ஒரு அதிரடியான வேலையை அமைதியா பார்த்தார். அது என்ன வேலை? தன்னுடைய இன்ஷியலை மாத்தினார். எங்க அம்மாவுக்கு இவ்வளவு பெரிய மன உளைச்சலை கொடுத்தீங்க, 27 ஆண்டு கால வாழ்க்கையை ஒண்ணுல்லாம ஆக்கிட்டீங்க, அதுக்கு பிறகும் எங்க அம்மா மனம் நொறுங்கி போற மாதிரி அந்த நடிகையோட நீங்க பொதுவெளிக்கு போறீங்க, உன் இன்ஷியலை நான் போட்டு என்ன ஆக போகுதுன்னு தன்னுடைய இன்ஷியலை மாத்தினார். தன்னுடைய இன்ஷியலை மாத்தி தன் அம்மா பேரு சங்கீதா எஸ் போட்டுக்கிட்டார். இது ஒரு பரபரப்பாக பேசப்பட்டது. இதுல என்ன கூடுதல் தகவல் தெரியுங்களா? இந்த படத்துடைய போஸ்டர்ஸ்ல ஜோசன் சஞ்சய் அவருடைய பேர். அப்ப அவருக்கு இன்ஷியல் என்னவா இருக்குன்னா எஸ்ஸா இருக்கு. பாருங்க, பாத்தீங்களா? சத்தம் இல்லாம நீ எனக்கு அப்பனே கிடையாதுடாடி போங்கடா அப்படின்னு நொட்டாங்கையில டீல் பண்ணிட்டு அம்மா பேரை போஸ்டர்ஸ்லயும் போட்டு கதற விட்டுருக்காரு. இதுக்கு இடையில தான் நேத்து அந்த பாடல் ரிலீஸ் ஆகுது, ஃபர்ஸ்ட் சிங்கிள். அந்த பாட்டுல பயங்கரமா வைரலா போயிட்டு இருக்கிறது 2 வரி. அந்த வரி தான் இன்னைக்கு சமூக வலைத்தளத்துல கடுமையான விமர்சனத்திற்கும் பாராட்டுதலுக்கும் உள்ளாகி இருக்கு. தகுதி தரம் பார்த்து பேசுறது இல்ல மாறல். என்னவா? தகுதி தரம் பார்த்தெல்லாம் நான் பேசுறது இல்லையா, நான் மனுஷன், நான் மக்களோட மக்களா நிப்பேன். தகுதி பார்த்து தரம் பார்த்து நான் பேசுறது இல்ல. அடுத்த வரி தான் போட்டு பொழந்த வரி, எனக்கு பதவி மேல எல்லாம் ஆசையே இல்லை அப்படின்றது. அதுக்கு என்ன அர்த்தம்? பதவிக்காக நீ எதை வேணாலும் செஞ்சுட்டு உட்காந்துருக்க, பதவிக்காக எந்த எட்ஜுக்கும் போற, ஆனா நான் பதவி மேல ஆசை இருக்கிற ஆள் இல்லையா, நான் சாதாரண ஆள், நான் ஒரு ஹீரோ, தெரிக்க விட்டுட்டு போவேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலேயே சஞ்சயும் டான்ஸும் ஆடி இருக்கிறாரு அப்படின்றதையும் சேர்த்து பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, போக்கிரி படத்துல அரெஸ்டான விஜய் கையில அந்த ஒரு ஸ்லேட்டு போர்ட்ல கைதியோட நம்பர் பேர்லாம் எழுதி நின்று போட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு காட்சி வரும். அதே போல ஒரு காட்சி இந்த பாடல் காட்சியிலேயே வந்திருக்கு அப்படின்றதான் ஹைலைட்டே. நீ என்னையா உன்னை அடிச்சு தூக்கி நான் மேல போயிட்டே இருப்பேன் அப்படின்னு முதல் படத்திலேயே மிகப்பெரிய சவாலை சந்திச்சிருக்கிறாரு, கடந்து போயிருக்கிறாரு. இவ்வளோ பிரச்சனைகள் வரும்போதும் தன் வேலையை விட்டுறல. குழந்தைங்க அதுதான் கத்துக்கணும். இவ்வளோ பிரச்சனை, அம்மா மேல அவதூறு, அப்பா வேறொருத்தரோட போறாரு, அவர் சிஎம் ஆகுறாரு, மிகப்பெரிய பொலிட்டிக்கல் நெருக்கடி அந்த அம்மாவுக்கு இருக்கு. அந்த அம்மா வெறும் 37 கோடி ரூபாயை வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க. எவ்வளவோ நெருக்கடி. இந்த நெருக்கடியெல்லாம் தாண்டி ரொம்ப நிதானமா திறமையா நின்று அவர் வேலையில கண்ணும் கருத்துமா இருந்து ஜெயிச்சிருக்கிறாரு. அந்த படமும் ஜெயிக்கணும்னு வாழ்த்துவோம். எந்த விஷயத்தை எப்படி அணுகணும் அப்படின்றது இந்த சின்ன பையன்கிட்ட நம்ம பார்த்துக்கிட்டோம். இது விஜய் போன்ற எதுவுமே தெரியாம ஆட்சியில உட்காந்துட்டு அலப்பறை பண்றவங்களுக்கு ஒரு பாடம்.